இப்ப தெரியாது. என்ன தெரியாது. ஞாயிற்றுக்கிழமைல வாரவர் நடந்து போட்டு கதைக்கிறது. ஓகே. கவிக்கவண்ணாவின் சம்பந்தி. நான் வெள்ளிக்கிழமை நித்திர உண்டா திங்கக்கிழமை தான் ஒழும்புறேன். கும்பகர்ணம் ஃபேமிலி. ஐயோ ஐயோ கும்பகர்ணன் கும்பகர்ணம் ஃபேமிலி. வாழ்க வல்லாண்டு. அவளுக்கு என்ன கஷ்டம் இல்ல அவ்வளவுக்கு அந்த இது அடிக்கிறீங்கன்னு விளங்குது. சரி, அதுதான் எழும்பி எழும்பி படுக்கிற அளவுக்கு. சரி, இப்பொழுது நாங்கள் இளையோர் யோகா பயிற்சி மற்றும் சிறிய ஆசனத்துக்குள் நுழையலாம். இன்றைய பொழுது நமக்கு பயிற்சி தர வருகின்றார் ஜெயபுரி அவர்கள். வணக்கம் பங்கு. காலை வணக்கம் உறவுகளுக்கும். இளையோர் யோகா ஆச்சரியத்துடன் கேட்டி இளையோர் யோகா. ஓகே, ஆமா, வளமை போலவே நாங்கள் பயிற்சி, அதாவது உடம்பை சூடாக்குவதற்கான பயிற்சியை செய்வோம். நின்ற நிலையில இருந்தோண்டு ஓடுறது, கை காலை உதறது, எல்லாத்தையும் இந்த உடம்பை சூடாக்குவோம். எதுவும் செய்யலாம், எல்லா உடம்பையும் அசைச்சால் சரி. அதற்கு பிறகு நாங்கள் தோப்பு கரணம் போடலாம். உங்களோட விருப்பப்படி கும்பிட்டு கொண்டு போடலாம், அல்லது காதை பிடித்து கொண்டும் போடலாம். 10 தரம் போடுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒவ்வொரு செய்ததுக்கு அப்புறம் நீங்க கை கால உதறலாம். மற்றது நான் இப்ப காலில இருந்து தான் தலை மட்டும் போறேன். எப்பவும் ஒரு ஒழுங்காக செய்ய வேணும். ஒன்று தலையில இருந்து கால் வரைக்கும், அல்லது காலில இருந்து தலை வரைக்கும் போகணும். நாங்கள் இப்ப காலில இருந்து போவோம். காலில் முதல்ல நீங்க குதிக்கால நடவுங்க கொஞ்ச நேரம். அடுத்து கால் விரல்களில் மற்ற உள்ளங்கால் வெளிப்பக்கம், அடுத்து உள்பக்கம். அடுத்து கைகளை இடுப்பில் வைத்துக் கொண்டு முதலில் உங்கள் வலது காலை மட்டும் தூக்கி, அல்லது பிடித்துக் கொண்டு நிக்கலாம். வசதி இல்லை, ஒரு காலில் நிக்க இல்லாதாக்கள் ஒரு காலை தனியை எடுத்து காலை சுழட்ட வேணும், கீழ் பாதத்தை மட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே மாதிரி வலது பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்த கால் 1 2 3 4 5 6 7 8 9 10. மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி அடுத்ததாக முழங்கால் உங்கள் கைகளை வைத்து கொஞ்சம் குனிந்து கொண்டிருந்து முழங்காலை இடதுபுறமாகவும் வலதுபுறமாகவும் சுற்றுவோம். முதலில் ஏதாவது ஒரு பக்கத்தில் உங்களுக்கு வசதியான பக்கம் சுத்துங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி மாறி 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி அடுத்ததாக வயிற்றை உங்களுக்கு எவ்வளவு சுத்த முடியுமோ சுத்தலாம். இடுப்புல கையை வைத்துக் கொண்டு 1 2 3 4 5 6
7 8 9 10. இனி மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது உங்களோட கைகளை ஒரு கையை கீழே வைத்துக்கொண்டு ஒரு கை வந்து இந்த பக்கம் 1, அப்புறம் மற்ற பக்கம் 2 3 4 5 6 7 8 9 10. நீங்க அடுத்தது கைகளை சுற்றுவோம். உங்கள் ஒரு கையை இப்படி சுற்றுறது. 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி மாறி 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி மற்ற கை 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி மாறி 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி அடுத்தது கயிறு அடிக்கிற மாதிரி 2 கையையும் நாங்கள் சுத்தணும். 2 தடவை மாறிய 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி மாறி 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி அடுத்ததாக இந்த கை தோள் மூட்டுக்கு. அப்ப இந்த கையை நாங்கள் இப்படி இறுக்கி பிடித்துக்கொண்டு விரல்களை இப்படி நெஞ்சுக்கு நேர வைத்துக்கொண்டு பின்னுக்கு இடிக்கிற மாதிரி ஒரு ஆளை அடிக்கிற மாதிரி கையை வேகமா செய்யணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப கைவரையும் செய்துட்டு நீ அடுத்தது கழுத்தை நீங்கள் முதல் மேலும் கீழும் அடுத்தது 2 பக்கமும் மற்றது சுத்துறது. சரியா? இடுப்புல கை வைத்துக்கொண்டு கீழே மேலே 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்த சைடுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி கழுத்தை சுத்துவோம். 5 தரம் சுத்துவோம் மாறி மாறி. ஒரு வலது பக்கம் இடது பக்கம் மெதுவாக சுத்தவனும். 1 2 3 4 5. இனி மற்ற பக்கம் 1 2 3 4 5. இனி நாங்கள் யோகா இதை செய்வோம். அது நீங்க ஒவ்வொரு தரம் உங்களுக்கு விருப்பமான சொன்னீங்கன்னா அதன்படியே செய்யலாம். வளமையான சொன்னால் நீங்க அன்றைக்கு இந்த தடாசனம் அதன் செய்வோம். சரி, அவங்களோட கைகளை இப்படி போட்டுதான் தலைக்கு கொண்டு திருப்பி கொண்டு வருவோம். சரி, முதல்ல கையை இப்படி இருந்து இப்படியே மேல கொண்டு வந்து அப்படியே காலை உயர்த்தி பிறகு கை விரல்களை கோர்த்து மற்ற பக்கம் பிரட்டி இப்படியே நிக்க வரும். 1 2 3
4 5 6 7 8 9 10. மெதுவாக கைகளை எப்படி எடுத்து கைகளை விட்டு அதுக்கப்புறம் காலை கீழே வைங்க. அடுத்தது நாங்கள் ஒரு பக்கம் அது என்ன ஆசனம் பண்ணினா தெரியல, கால்களை கொஞ்சம் விரித்து வைத்துக்கொண்டு கைகளை உயர்த்தி ஒரு கையை கீழே விட்டுட்டு அதே பக்கம் அப்படியே சரிய வேணும். அந்த கைகளை வளைத்து கொண்டு நாங்கள் உடம்பு எவ்வளவுக்கு வளைக்க முடியுமோ அவ்வளவுக்கு வளைக்க வேணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. திருப்பி அதே மாதிரி மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. நீங்க அடுத்த ஆசனம் என்ன செய்ய போறீங்க? இருக்க நிலையாசனம், உக்கட்டாசனம். உட்கட்டாசனம். உட்கட்டாசனம் அது நீங்க அதையும் காலை கொஞ்சம் அகலமா வைத்துக் கொண்டு கைகளை நேர நீட்டி அப்படியே முழங்காலை மடித்து அப்படியே கீழே இதணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. கோணாசனம் ஒற்ற காலில் நிற்கிறது. இல்ல கைகளை கூப்பி ஒத்த பக்கம். அது பக்கம் மலை. ஓகே, கோணாசனம். கால்களை நெருக்கமா வைத்திருக்கணும். கொஞ்சம் கைகளை கூப்பி நீங்க இடது பக்கம் வளையுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே மாதிரி மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது மராசனம், மராசனம். விருச்சிகாசனம். மரங்கள். ஓகே. 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி மற்ற காலை வச்சு 1 2 3 4 5 6 7 8 9 10. ஏகபாதாசனம், அது ஒரு காலை மேல வைத்துக்கொண்டு காலை வச்சு கைகளை உயர்த்தி கும்பிட்டு கொண்டிருக்கோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி அடுத்ததா 1 2 3 4 5 6 7 8 9 10. இனி அடுத்தது நீங்க நிலத்துல அப்படியே இடுப்புல கையை வச்சுக்கொண்டு இல்ல கையை நிலத்துல தொடுறத அப்படி முழங்காலம் மடிக்காமல் அப்படியே கைகளை உயர்த்தி அப்படியே கீழே குனிந்து நிலத்தை தொட வேணும். முழங்கால் மடிக்க கூடாது. 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே மாதிரி பின்பக்கவும் வளையணும். உங்களால் எவ்வளவுக்கு வளைய முடியுமோ அவ்வளவுக்கு வளையலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே. அடுத்தது உங்களுக்கு தெரிஞ்ச ஆசனத்தை சொல்லுங்கள், அல்லது முடிக்கலாம். கண் பயிற்சி செய்து போட்டு கடைசி சாந்தி ஆசனத்துக்கு போகலாம். கண் பயிற்சி, மூச்சு பயிற்சி, சாந்தியாசனம். அப்ப முதல்ல மூச்சு பயிற்சி செய்வோம். ஓகே. மூச்சு பயிற்சி பெருவிரலையும்
முதல்ல ஒரு முக்கால் இழுத்து மற்ற முக்கால மெதுவாக விட வேணும். பத்து தெரிஞ்சவங்கள் கண்களை மூடி செய்யுங்க. ஓகே, அடுத்து கண் பயிற்சி. கைகளுக்கு கொடுத்துட்டு கைகளுக்கு சரி. கண் பயிற்சிக்குள்ள செல்வோம். கண் பயிற்சி முதல்ல மேல கீழே, பிறகு சைட் 2 பக்கமும், பிறகு கண்களை பெருசாக சுற்ற வேணும். 10 செய்யுங்க. கண்களை இடதுபுறமாக வலதுபுறமாக சுத்தலாம். பிறகு உங்கள் கண்களை வேகமாக சிமிட்டுங்கள். அப்படியே கண்களை மூடிக்கொண்டு நாங்கள் சாந்தி ஆசனத்துக்கு போவோம். யாராவது ஒரு ஆள் சொல்லலாம். நீங்க காலில் இருந்து தலையில இருந்து கீழே மட்டும் சொல்லலாம். யார் சொல்ல போறீங்களா? நீங்களும் சொல்லணும். உங்களுடைய கால் விரல் நகங்கள், தசைகள், எலும்புகள், பொருத்துக்கள், அடிப்பாதம், குதிக்கால், கெண்டைக்கால், முழங்கால், மூட்டுக்கள், தொடை, இடுப்பு எல்லாம் நல்ல ஆரோக்கியமாக, ரத்தோட்டம் எல்லாம் நன்றாக ஓடி எல்லாமே நல்ல சீராக அமைந்து நன்றாகவே இருக்கிறது. முதுகு, முள்ளந்தண்டு, எலும்புகள், தசைகள், பொருத்துக்கள், விலா எலும்பு, தசைகள், எலும்புகள், பொருத்துக்கள் எல்லாமே நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. வயிற்று தசைகள், வயிற்றுக்குள்ள இருக்கிற எல்லா உறுப்புகளும், எல்லா உறுப்புகளும், எல்லா சுரப்பிகளும் நல்ல முறையில் இயங்கி எங்கள் உடம்பை நல்ல ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டிருக்கிறது. நன்றாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், எல்லாமே நன்றாக இருக்கிறது. எங்களிடம் எந்த நோயும் இல்லை, நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறோம். எங்கள் மார்பகங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறது. எங்கள் சுவாசப்பை நன்றாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. இதயம் சீராக துடித்துக் கொண்டு எல்லா உறுப்புகளுக்கும் தேவையான இரத்தத்தை கொண்டு செல்வதற்கான அமுக்கத்தை கொடுத்து எல்லா உறுப்புகளையும் புதுப்பித்து எல்லாமே நல்லா நன்றாகவே இருக்கிறது. எங்கள் தோல் மூட்டு, தோள்பட்டை, கைகள் எல்லாம் எலும்புகள், தசைகள், பொருத்துக்கள், முழங்கை, தசைகள், எலும்புகள், பொருத்துக்கள், கீழ்கை, மணிக்கட்டுக்கள்
உள்ளங்கை, கைவிரல்கள், நகங்கள் எல்லாமே நன்றாக இருக்கிறது. கழுத்து, அதில் இருக்கிற எலும்புகள், தசைகள், அதில் சுரப்பிகள் எல்லாமே நன்றாக இருக்கிறது. முகத்துல கண்கள், காதுகள், மூக்கு, வாய், பற்கள், நாக்கு எல்லாமே நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. தலைமுடிகள் எல்லாம் நன்றாகவே வளர்ந்து நன்றாக ஆரோக்கியமாக இருக்கிறது. எங்கள் மூளை நன்றாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நல்ல ஞாபக சக்தியை தந்து எல்லாமே நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறேன். சந்தோஷமாக இருக்கிறேன். என்னோட எல்லோரும் அன்பாக பழகிறார்கள், அன்பாக இருக்கிறார்கள். நானும் எல்லோருடனும் அன்பாக பழகி அன்பாக இருக்கிறேன். எல்லாமே நிறைவாக இருக்கிறது. எல்லாமே எல்லாத்துக்கும் இறைவனை மன்றாடி எல்லாம் இறைவனை வேண்டிக் கொண்டு வாழ்க வையகம். எல்லா புகழும் இறைவனுக்கு. இப்பொழுது உங்கள் உள்ளங்கைகளை தேய்த்து கண்களில் 3 தரம் ஒத்தியிடும். அங்க என்னாச்சு? நன்றி நன்றி நன்றி. வகுப்பு வணக்கம். துவங்க இல்லை, இங்க வகுப்புக்கு போட்டு விட்டுட்டீங்க. மன்னிப்படு சார். மிக்க நன்றி. நன்றி ஜெயமலர் அவர்களே. நன்றி மிக ஜெயமலர், வாழ்த்துக்கள். ஜெயமலர். மிக்க நன்றி. நன்றி. நன்றி நன்றி, ஜெயமலர். வணக்கம். நன்றி மிக நன்றி. சிறப்பு. எல்லோருக்குமே நன்றி, வணக்கம். தரவுக்கு வருகின்றது மிக்க நன்றி சகோதரி, மிக்க நன்றி. சிறு பயிற்சிகள் மற்றும் யோகாவுடன் இணைந்திருந்தோம். ஆசனங்களுடனும் இன்றைய பொழுது ஜெயமலர்கள் இணைந்திருந்தார்கள். நன்றி, வணக்கம். ஒத்துழைப்பு தந்த எல்லோருக்குமே நன்றி, வணக்கம். வணக்கம் வாணி, அழகாக